ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு ரெசிபி போடும்போதும் அதோட முடிவில் நான் ஒரு குக்கிங் டிப்ஸ் இல்லைன்னா ஒரு ஹெல்த் பெனிஃபிட் பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேங்க. இந்த வீடியோ முடிவுலையும் நான் பிங்க் வாட்டரை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ட்ரிங்க் வந்துட்டு ஹெர்பல் ட்ரிங்க் தான். இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதனால் ரெசிபி முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பிங்க் வாட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்க்கலாம், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியான போஹா சுண்டல், நம்ம தமிழில் அவல்னு சொல்லுவோம், கன்னடாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவலக்கின்னு சொல்லுவாங்க. அவல் சுண்டல் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் 10 மினிட்ஸில். வாங்க நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்துட்டு நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம அவலை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருவோம். ரொம்ப கெட்டி அவலாக இருந்தால் உங்களுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் கூட பிடிக்குங்க. நல்லா ஊறுறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறுறதுக்கு டைம் தேவைப்படும். நல்ல கெட்டியான மொத்தமான அவலாக இருந்தால். கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 to 20 மினிட்ஸ், இல்லை ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா சன்னமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த அவல்லாம் வந்துட்டு வாட்டரை நம்ம வந்துட்டு தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி உடனே கூட நம்ம தாளிச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த அவல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 அடுப்புலேயுமே வடை சட்டி வச்சாச்சு. 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறதுல நம்ம அவல் தாளிக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல நம்ம வந்துட்டு சுண்டல் செய்ய போகிறோம். எண்ணெய் 2 வடை சட்டிலையும் ஊற்றிட்டோம். இப்போ வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல நான் சுண்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சீசனிங்க்கு நம்ம வந்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வழக்கம் போல் போட்டாச்சு. பொரிஞ்சதும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கருவேப்பிலை வணங்கட்டும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே போல் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுலையும் நம்ம வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசில் பண்ணக்கூடிய அவல் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். நார்த்து சைடில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அவல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த மகாராஷ்டிரியன் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம சவுத்து ஸ்டைல் அவல் சுண்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அவல் பண்ணும்போதும் அது கூட ஒரு சுண்டல் சேர்த்து பண்ணுவோம். இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் சேர்த்து பண்ணுறேன். இது கூடயே நீங்கள் வெள்ளை சுண்டல் சேர்த்தும் பண்ணலாம், இல்லையா நீங்கள் வந்துட்டு பீன்ஸு சேர்த்தும் பண்ணலாம். இந்த கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வேறு சுண்டல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அவளுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. இஞ்சியும் பச்சை மிளகாவும் இடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். உங்களுக்கு தனித்தனியாக சுண்டலும் அவலும் வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வணங்கி வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஒரு கைப்பிடி கருப்பு சுண்டலோ இல்லை நீங்கள் எந்த சுண்டல் பிடிக்குமோ ஊற வச்சுருக்கீங்களோ அதை இது கூடவே நீங்கள் டைரெக்டாக சேர்த்து அவளையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு தனித்தனியாக பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுண்டலுக்கு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. 8 மணி நேரம் நான் ஊற வச்சு தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க கருப்பு சுண்டல். அதை தான் இது கூட நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்குறோம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வணக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லையா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுண்டல் ரெடி. அடுத்தது இப்போ நம்ம அவல் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். அவளுக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அவல் ஊறி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வெங்காயத்தை கூட அவளை சேர்க்க வேண்டியது தான். உங்களுக்கு சுண்டல் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. அவல் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கும் நம்ம சுண்டலும் சேர்த்து சாப்பிட்றதுனால. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். அவல் நல்லா ஊறி தான் இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவல் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. சூடு ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான அவல் கருப்பு சுண்டல் ரெடி.
நீங்களும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் பிங்க் வாட்டரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இதை வந்துட்டு தாகமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேரில் கிடைக்கும். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தர்ஸ்ட் குவென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட தாகத்தை போக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேர் பகுதி தான், ஹெர்பல் தான், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், சில பூவோட இதழ்கள், வேறு, பட்டை இது எல்லாமே கலந்து அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க தாகமுக்தி அப்படிங்கிற பேரில். இது பாருங்கள், நான் வந்து நம்பூதிரி அந்த பிராண்டில் நான் இதை வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா போடக்கூடாது. ஒரு 2 லிட்டர் இல்லை 5 லிட்டர் நீங்கள் வந்துட்டு தண்ணி நல்லா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம எப்படி ஜீரகம் போட்டு கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி இதை ஒரு பிஞ்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியது தான். நீங்கள் ஒரு பிஞ்சு போட்டாலுமே அதோட அந்த வாட்டரோட கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க்காக இருக்காது, கொஞ்சம் பிங்க்காக மாறி இருக்கும். அதனால இதை பிங்க் வாட்டர்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தாகமுக்தி. இப்போ கத்திரி வெயிலுக்கு இந்த வாட்டரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சம்மருக்கு ரொம்ப நல்ல ட்ரிங்க்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.